நல்ல சொம்பு கிடையாது இல்ல அவளுக்கு குருணி பிள்ளை இருக்கு அவன் 6 பிள்ளை பத்திருக்கா இவ 7 பிள்ளை பத்திருக்கான்னா சரி அவ புருஷன் கட்டிக்காரோ பத்திருக்கா ஆமையா நீ ஏன் போனா படுத அவ வீட்டுல படுப்பதற்கு நல்ல பாய் கிடையாது இல்ல அவளுக்கு கடவுள் இல்லாதவருக்கு இறைவன் 7 பிள்ளையை கொடுத்திருக்காரு குத்துன நெல்லுல குருணி உமியல்ல பெரும் கிடையாது சீத்திரம் கட்டவா ஆமா பக்கத்தில் உள்ள ஆளை கூப்பிட உமியை கூப்பிட அவளுக்கு 5 பிள்ளை இருக்குமன்னா எனக்கு இறைவன் எல்லா செல்வத்தையும் கொடுத்தார் என் கை நல்லா இருக்கு கால நல்லா இருக்கு இத்தனை செல்வாக்கையும் கொடுப்பதற்கு இறைவன் ஒரு 7 பிள்ளையை கொடுத்திருக்கலாமே என் வயத்துல ஒரு செங்கல் எடுத்துட்டு வாங்க உம்மா வயத்துல அடிக்கணும் எவன்டா வயத்துல நீ சும்மா கைட்ட அடிச்சனா வலிக்குமா உனக்கு அடிச்சேன் தானே பண்ணுதேன் அடிச்சா வயிறு தாங்கும் என் வயத்துல ஒரு புழு பூச்சி கூட இல்லையே மன்னா காலையில காக்கெல்லாம் கருப்பட்டி வாங்கிட்டாரு நல்லா சாப்பிடுவாரு அந்த புழு பூச்சி இல்ல புழுன்னு சொன்னா ஆம்பளை பையன் பூச்சின்னு சொன்னா சரி பொம்பளை பிள்ளை ஏன் புழு பூச்சி ஆம்பளை பிள்ளை போட்டு வீட்டை சுத்திக்கிட்டே வருவான் பையன் சரி புழு மாதிரி நவண்டுக்கிட்டு ஆமா அதாவது பூச்சின்னு சொன்னா பருவ காலம் வருகின்ற போது இன்னாருக்கு இனியார் என்று மாப்பிள்ளை வீட்டுக்கு பறந்து சென்றுவாங்க சென்று விடுவா அதான் புழு பூச்சி இல்லைன்னு சொன்னேன் சரிதானே அப்ப என் வயசுல இதுவரைக்கும் நான் ஒரு பிள்ளைய ஈண்டெடுக்கலையே மன்னா இந்த வயசுலயே பிள்ளை இல்லையே நம்ம எனக்கு எப்ப இருக்க போகுது இந்த வயசுலயே எனக்கு குழந்தை இல்லையே நம்ம எப்ப இருக்க போகுது பிள்ளை இல்லா சாதம் எனக்கு புழுவா தோணுது அம்மா மணல இல்லா சாதம் எனக்கு மறந்தா தோணுது ஆமையா குழந்தை இல்லா சாதம் குப்பையா கருது வருவா சாப்பிட முடியல கொசுக்குன்னு போய் புளிய முடியல போய் பிரியாணி வாங்கிட்டு வருமா பிரியாணி வேண்டாம் ஒரு ஆணி வேண்டாம் இல்ல வாய்க்கே நல்லா இல்லைங்களா வாய்க்கே நல்லா அதாவது பிள்ளை இல்லா சாதம் தாய்மார்களுக்கு புழுவா தோணும்னா அந்த காலம் விடிந்தாலும் அடைந்தாலும் காடுகரைக்கு போவார் அப்ப காலையில 4 மணிக்கு எழுந்திருச்சு சரி நைட்டே சோளத்தை ஊற போட்டிருப்பா என்னதுக்கு பணியாரத்துக்கா பணியாரம் உங்க வீட்டுக்காரி சுட்டு தருவா இல்ல சோள பணியாரம் நல்லா இருக்கும் சோள பணியாரம் சுடலாம் அவ காட்டுக்கு போறாள சோள கஞ்சி காய்க்கணும்ல ஐயா
கிண்ட துடுப்பு வச்சு சரி. அப்ப நைட்டே 4 பிடி சோளத்தை ஊற போட்டு தூங்கிடுவா. ஆமா. காலையில எழுந்திருச்ச நல்ல சோளம் புளிச்சு போய் இருக்கும். ஆமா புளிச்சிருக்கும். புளிச்ச சோளத்தை சரி மாமியார் மருமகளும் சேர்ந்து மாட்டு விளக்கு போட்டு இடிப்பாளாம். இந்த மாமியா குத்துதல்ல குத்தும் போது இந்த மருமக உலக போய் மாமியா உலகையில பட்டும்ல. அப்படி படாதுடா. அப்படியா? அந்த காலம் அப்படி அழகா குத்தி எடுத்திருக்காங்க. சரிதான கேட்டேன். இப்ப உள்ளவா கையில மாமியா மருமக கையில உலகைய குடு பாப்போம். அந்த காலத்துல மாமியா மருமக ஒத்துமையா இருந்திருக்கா, மாட்டு உலக போட்டு சோளம் அடிச்சிருக்கா. சரி. இப்ப மாமியா மருமக கையில உலக ஆளுக்கு ஒரு கையில உலகையில கொடுத்தோம்னா மண்டையில உடைச்சு ஒருத்திக்கு ஒருத்தி அடிபடி சென்று 2 பேரும் அடிச்சு மண்டையில அடிக்குவாங்க. இதுதான் வாய்ப்பு. ஆமா ஒரே போடு உச்சியில. ஆமா ஓடி போய் இதோட ஒரே போட போட்டு உலக தடுமாறி விழுந்துட்டு அப்படின்ட்டுவா. நம்ம தடுமாறி விழுந்துருச்சு. கிழவி வீட்டுல இருந்துகிட்டு எப்ப பார்த்தாலும் மூணு இருக்க. அவளை இரு வண்டிய பக்க எத்தனை பேருக்கு வருது இவளுக்கு ஒரு வரமாட்டுக்க. என்னது? பென்சின் மாத்திருவா. மாசம் எல்லாவளுக்கும் வருது, உனக்கு மட்டும் வரமாட்டுக்க. எத்தனை பேர் போறாங்க? எங்க கோயிலுக்கு வில்லு பூட்டியாச்சு போகலையோ. ஆமா அப்படின்னு அவ சாவத்தான் சொல்லுவா. சரி கேட்ட உடனே பேச மாத்திருவா. ஆமா பேச மாத்திருவா. ஆமா சரி. அப்போ என்ன அப்ப உள்ள மாமியா மருமக ஒற்றுமையா இருந்தாங்கன்னா சரி அப்போ மாமியாளுக்கு பயந்து மருமக நடந்தா நம்ம அத்தை என்னமோ சொல்லுவாங்களோ, நம்ம ஏதாவது தவறு பண்ண நம்ம அம்மா அப்பாவை பேசுவாங்களே அப்படின்னு நினைப்பாளாம். அப்ப சொல்லுவாங்க சின்னதா ஏதாவது ஒரு தவறு பண்ணிட்டா அம்மா என்னமோ வளர்த்திருக்கா பாரு உன்னைய, அதான கேட்ட பெத்தவங்களை சொல்லணும் அப்படின்னு பெரியவங்க பேசுவாங்க. பிள்ளை வளர்த்திருக்காரு பிள்ளை லட்சண கல்வியா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பேர் வாங்க கூடாது பயந்து மாமியாளுக்கு பயந்து மருமக இருப்பா. ஆமையா. ஆனா இப்போ என்ன மருமகளுக்கு பயந்து இந்த மாமியார் நடக்க வேண்டியிருக்கு. நடக்கலன்னு சொன்னா எதுக்கு தெரியுமா? எதுக்கு? மகன் கிட்ட சொல்லி என்னத்தையும் சொல்லி சண்டை மூட்டி விட்டுருவாளோ. மூட்டி விட்டுருவாளோ. காப்பி கிடைக்கும் 50 பேரும். ஒரு கிளாஸ் காப்பி கிடைக்கு, ஒரு நேரத்துக்கு கஞ்சி கொடுப்பான். அதையும் இவ கெடுத்துறாளோ என்னமோ சரி அப்படின்னு பயந்து இருக்க வேண்டியிருக்கு இப்போ. ஆமா இப்ப அப்படி பயப்பட வேண்டியிருக்கு. அப்ப மாமியார் மருமகளும் மாட்டு விளக்கு போட்டு இடிச்சு சரி சரி அப்ப மாட்டு விளக்கு போட்டு இடிச்சு அந்த சோளத்தை நல்லா துருன்னு வேக வைப்பான் மண்பானையில. மண்பானையில வேக வச்சு அந்த சோளம் 8 வீட்டுக்கு மணக்குமா. பாப்பா இந்த கைட்டையா எனக்கு இந்த கை தான் விளங்கும். ரொம்ப நல்லா மணக்கும். ஆமா மணக்கும். எனக்கு விளங்குது கையத்தான் சொல்ல முடியும். அப்ப மம்பானையில வேக வச்சு சோளத்தை இறக்கிட்டு சரி அந்த சோள கஞ்சிக்கு என்னதுங்க? என்னது? மரக்கருவாடு அதே கங்குல போட்டு 2 பெரட்டி மரக்கருவாடை சுட்டி எடுத்து அது கம்மன்னு மணக்கும் பாத்துக்கோ. 8 வீட்டுக்கு மணக்கும். அத கண்ட துணியில சுத்தி சோள கஞ்சி ஒரு தூக்கு பாத்திரத்துல ஊத்துவா. ஈயம் பூசினது ஆனா பித்தளை தூக்கு பாத்திரம் அதுல ஊத்தி இந்த மரக்கருவாடை கண்ட துணியில சுத்தி ஒரு பெட்டியில சின்ன கலவத்தை எடுத்து போடுவா. சாப்பாட்டை எடுத்து வைப்பா. அது போக ஒரு சின்னதா ஒரு துண்டு சரி இதையும் போட்டுக்கிட்டு சும்மா கட்டி தலையில வச்சா ஒரு அண்ணு பிடிக்க மாட்டா. அப்படியே காட்டுக்கு வந்துருவா. அவ வந்தான்னா சும்மாயா வர ஏந்தம் பிள்ளை இடுக்கும் பிள்ளையோடு காட்டுக்கு வருவாளா. அப்படின்னா என்ன? ஏந்தம் பிள்ளை இடுக்கும் பிள்ளைன்னா அவ இடுப்புல 2 வயசு பிள்ளை இருந்தா வயத்துல 6 மாத கர்ப்பம் இருக்கும். அப்ப 6 மாத கர்ப்பத்தோடு வந்தான்னா 2 வயசு பிள்ளைய தொட்டில் கட்டி உறங்க வைப்பா. 1 மணி வரைக்கும் வேலையை பாப்பா. வேலையை முடிச்சுட்டு மறுபடியும் சாப்பிடணும்னு அந்த சோள கஞ்சி எடுத்து வைப்பா பாரு. தூக்கு மாத்திரத்தை தொடர்ந்தா அந்த சோள கஞ்சி இன்னும் அதிகமா மணக்கும். பிள்ளை பசியில கண்ணீர வடிப்பான், அழுவான். அழுத பிள்ளைய தூக்கி முன்னால வச்சு அந்த பிள்ளைய பாத்தியோ என்னவோ சவள பிள்ளை பாரு பிட்டி பின்னால தேஞ்சி முன்னால வயிறு கத்துன்னு வயிறு மட்டும்தான் இருக்கும். கத்துன்னு இப்படி இருப்பான். முன்னாடி பொடக்ஸ் இருக்காது. அவனுக்கு பெறவாசல் கிடையாது. ஏன்னா சவள பிள்ளை அப்படித்தான் இருப்பான். வயிறு தான் இருக்குமே தவிர பிட்டி இருக்காது. அவனுக்கு உட்கார முடியாது பாரு. காலை நீட்டி அந்தால உட்கார்ந்துருப்பான். காலை விரிச்சுப்பான், கையை ஊனிட்டு உட்கார்ந்துருப்பான். சட்டை கிடையாது. தலை முடி வெட்டி இருக்க மாட்டான். வருஷத்துக்கு ஒரு மட்டும் அந்த மாரியம்மாளுக்கு போடுவான்.
போடுவாங்க. இப்ப இருக்க நாகரிகம் அப்ப கிடையாது பாருங்க. அப்ப கிடையாது. மே சட்டை கிடையாது. ஒரே ஒரு டவுசர் போட்டிருப்பான். அதுல 24 ஓட்டை இருக்கும். ஒரு டவுசர்ல முன்னாலே ஒட்டு, முன்னாலே ஒட்டு, ஒட்டு ஒட்டு. சிப்பும் கிடையாது, பட்டனும் கிடையாது, கொக்கி கூட கிடையாது. ஒரு கருப்பு கயிறு போட்டிருப்பான். அதுல கெட்டி தூக்கி இருப்பான் அந்த அம்மா அந்த டவுசர். ஆமா போட்டாலும் அப்படித்தான் போடலாம் அப்படித்தான் எல்லாம் தெரியுமா பெரிய 11 வயசு வரைக்கும் டவுசர் கிடையாது. லட்சணமா இருக்கும். 11 வயசு பிறகுதான் டவுசர் போட்டேன்னா. அப்படியா? அந்த காலம் பைத்தியார பே காலம். ஆனா இப்ப குழந்தை பேரம் பிறந்த உடனே சரி தாத்தாவும் பாட்டியும் சட்டி எடுத்துட்டு போறாங்க ரோட்ல. அப்படியா? ஆமா டவுசர் சட்டி. அப்படியே ஆமா ஆஸ்பத்திரியில பிள்ளை பிறந்த உடனே சரி தாத்தாவும் பாட்டியும் பேரனை பார்க்க டவுசர் சட்டை எடுத்து போறாங்க. இந்த காலம் அதேதான். இந்த காலம் பைத்தியார பே காலம். சரிதானே? அப்ப 11 வயசு 10 வயசு டவுசர் கிடையாது. இல்ல இல்ல இல்ல. அப்ப அந்த டவுசர் போட்டுக்கிட்டு அந்த புள்ளைய பாத்தியோ என்ன முன்னால மூக்கு 11 வடியும் பச்சை பச்சேன்னு. அந்த அம்மா தூக்கு பாத்திரத்தை மூடியில சோள கஞ்சி ஊத்தி ஒரு கையில சோள கஞ்சி ஒரு கையில முறை கருவாடு. அவன் பசி பத்தியா சோள கஞ்சி ஒரு குடி குடிப்பானோ முறை கருவாடு ஒரு கடி கடிப்பான். ஒரு குடி ஒரு கடி ஒரு உரி முட்டை. ஆமா அந்த உப்பு கருவாடுக்கும் ஊழ மூக்குக்கும் என்னமா இருக்கும் தெரியுமா? இருக்கும். சரி சோள கஞ்சிய குடிச்சு உப்பு கருவாடை கடிச்சு உறிஞ்சி சாப்பிடுவான் பாரு. பரட்டுல ஏத்துக்குள்ள போய் அந்த மூக்கு. அப்ப அந்த அம்மா சொல்லுவா என்ன பெத்த ஐயா நான் பெத்த தங்கம் என் பிள்ளை சாப்பிடுதான் அழகா பார்த்தா என்ன என் கண்ணே பற்று முழுக்க அந்த பிள்ளைக்கு மடியில வச்சு அந்த பிள்ளைய முத்தம் கொஞ்சி தாயும் பிள்ளையுமா அந்த சாப்பாடை சாப்பிடுவாங்க. அதுதான் சொல்லுவாங்க காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொல்லுவாங்க. அதேதான் எவ்வளவு அசிங்கமா இருந்தாலும் பெத்தா விட்டு கொடுப்பாளா? கொடுக்க மாட்டாங்கல்ல. கொடுக்க மாட்டா. அவளுக்கு அழகாத்தான் தெரியும். சரி அப்போ அதே போலத்தான் பக்கத்துல பிள்ளை இல்லாதவ வந்திருப்பா. அந்த அம்மா நினைப்பாளா நமக்கு இப்படி ஒரு பிள்ளை இருந்தா நம்ம பார்த்து ரசிக்கலாமே அப்படின்னு கொண்டு வந்த சாப்பாட்டை வாய்க்கால தட்டிட்டு 2 கை தண்ணி அள்ளி கோதி குடிச்சிட்டு காத்தாத்துல புலம்பிக்கிட்டே போவா. தன்னாக்குல புலம்புவா. அப்ப அதைத்தான் நாகக்கண்ணி சொன்னா. என்ன சொல்லுகிறாய்? பிள்ளை இல்லா சாதம் உருவாய் தோணுது. ஆமையா மகளை இல்லா சாதம் வரண்டா தோணுது மன்னா மன்னவன் இதுவரைக்குமே குழந்தை இல்லையே இல்லையே இது என்றைக்கு மன்னா பிள்ளை இருக்கும் போகுது. ஆமா கண்ணு நல்லா புள்ளியா கண்ணு புள்ளியா கதிரோடு கண்ணிலையும் காயா மன்னவன் கதிரோடு என்ன மன்ன
ஆமா பட்டத்தோட அந்த பனங்கரும்ப புடுங்கி அடிச்சு சாப்பிட்டா தான் திங்க முடியும். ஆமா திங்க முடியும். அந்த பட்டம் தவறி போச்சுன்னு வைங்க, பனங்கிழங்குல நார் ஓடி மரமா முளைச்சிரும். ஆமா நான் குட்டாலையும் ஜவஜமனா பல்லுக்குள்ள இருந்துக்கணும். சரி நான் காய்க்கும் காலத்தில் கை மாறி போனேன் ஐயா, பூக்கும் காலத்தில் நான் பூமாறி போனேனே மன்னா மன்னவா என்ற நாகக்கண்ணியானவள் என்ன சொல்லுகிறாய்? என்ன என்ன பிள்ளை பிள்ளைன்னு இருக்க ஓயாம என்ன சொல்லுவீங்க? பிள்ளையால எவ்வளவு சொல்ல இருக்கு தெரியுமா? அப்படியா? பிள்ளையால அப்படி என்னையா சொல்ல வரப்போகுது? அதாவது வீட்டுல பிள்ளை இல்லைன்னா சரி, கணவன் மனைவி இருந்தாங்கன்னா ஆமையா 6 லிட்டர் பாலை வாங்கி சரி நல்ல 4 லிட்டர் வத்த வச்சு நல்ல காய்ச்சி அதுல 2 ஆர்லிக்ஸ் பாக்கெட்டை வாங்கி போட்டு ரூபாயை கொடுத்துட்டு எங்க போறீங்க? வீட்டுக்கா? ரூபாயை கொடுத்தாச்சு, எங்க வீட்டுக்கா போறிய? வீட்டுக்கா போறிய? நீங்க எங்க போறீங்க? எப்போ? நல்ல 6 லிட்டர் பாலை வாங்கி கணவன் மனைவியுமா சேர்ந்து அத 4 லிட்டர் வத்த வச்சு சரி 2 ஆர்லிக்ஸ் பாட்டில பாக்கெட் வாங்கி போட்டு ஆச்சி பிள்ளை இல்லன்னா சரி கணவன் மனைவி நல்ல சுவையா குடிக்கலாம். அவன் நல்ல கட்டைய எப்படி பேணணுமாங்க? அதே வீட்டுல என்ன 4-5 பிள்ளைய கொட்டி இருந்துச்சுன்னா அந்த வீட்டுல 4 லிட்டர் பாலை வாங்கி சரி 6 லிட்டர் பால் வாங்க முடியாது. 4 லிட்டர் பாலை வாங்கி சரி அதுல 2 சம்பு தண்ணியை ஊத்தி நல்லா கொதிக்க வச்சு சரி அதுல தேயிலை அள்ளி போட்டு டீயை போட்டு இறக்கி கீழே வச்சுக்கிட்டு சரி முதல்ல மூத்த பிள்ளைக்கு 1 கிளாஸ், ஆமா அதுக்கு அடுத்த பிள்ளைக்கு 1 கிளாஸ், 3வது பிள்ளைக்கு 1 கிளாஸ் சரி 4வது பிள்ளைக்கு அவன் 1 கிளாஸ் தான் குடிப்பாம்மா. அவனுக்கு ஆத்தி 1 கிளாஸ்ல கொடுக்கணும். ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு டைப்பா இருக்கும். ஆமா ஒரு பிள்ளைக்கு தாளாவில் ஆறும், ஒரு பிள்ளை சொம்புல ஆத்தி வச்சிருப்பா, ஒரு பிள்ளை 1 கிளாஸ்ல தான் குடிப்பேன்பா, அதுதான் குடிப்பா. ஒரு பிள்ளைக்கு 10 வயசானாலும் பால் டப்பா தான் வேணும்பா. 5 விரல் ஒண்ணு போல இருக்கு, அதானே 5 பிள்ளைக்கு ஊத்தி கொடுப்பா. கடைசியில 4 கிளாஸ் கிடைக்கும் பாத்துக்கோ. சரி அத கடைசியில குடிப்போம்னு ஒரு முடுக்கு தான் வயல வச்சிருப்பா. ஒரு பிள்ளை சொல்லுவான் என்ன ஏமா எனக்கு ஒண்ணுக்கு வருது அப்படிமா. இன்னொருத்தன் சொல்லுவான் ஏமா எனக்கு 2க்கு வருது. உள்ள கிளாஸ் காப்பி குடிக்க விடுதா? எவ்வளவு எமத்தா இருக்கு, ஒரு கிளாஸ் காப்பி குடிக்க முடியாதா? ஒரு புள்ள காப்பிய கொட்டி அதுல உட்கார்ந்து விளையாண்டு சட்டை பூரா ஆக்கி அது ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்கும். அதுல இருந்து 1000 ஈ மூச்சுக்கிட்டு இருக்கும். ஒருவே சொல்லவே மாட்டான், அத்தனை வேலையும் முடிச்சிருவான். தொடச்சுக்கிட்டு அடப்பா. இந்த கடைசியில எல்லா வேலையும் முடிச்சிருவா பாத்துக்கோ. முடிச்சிட்டு அப்பமும் ஆறுன காப்பிய குடிப்போம்னு குடிச்சா கடைசியில இருக்கான் பாரு இந்த கடைக்குட்டி பேர், அத பின்னால வந்து கழுத்து கட்டி தொங்கிக்கிட்டு அடப்பா. கைய பிடிச்சு தொங்கிடுவேன். அப்ப பண்ணது காணாம நீ பண்ணிக்கிட்டு இருக்கியோ இந்த கூத்து பண்ணுறியே. அப்படியே அந்த பிள்ளைய பிடிச்சு நச்சு கீழே வச்சு திருக்கி கண்ணை எங்க இருக்குன்னு பிடிக்க கணக்கு பிடிச்சு திருக்கி தொடைய பிடிச்சு திருக்கி சத்தம் மூச்சு வரக்கூடாது அப்படின்னு அப்ப வாடா பூச்சாண்டிட்ட பிடிச்சு கொடுத்துருவேன் அப்படின்னு கடைசியில அவ காப்பியே குடிக்க மாட்டான். பிள்ளையாவே எவ்வளவு சொல்ல இருக்கு பாத்தீங்களா? நிறைய இருக்கு. பிள்ளை என்ன பிள்ளை, நீ எனக்கு பிள்ளை, ஆமா நான் உனக்கு பிள்ளை. சரி நடுவுல எதுக்கு ஒரு தொல்லை, பெரிய தொல்லை? பிள்ளை வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் கவலைப்படாத அப்படின்னு நாகராஜன் ஆட்சி பேச்சு ஆறுகளை சொல்ல போது இந்த அழகான நேரத்துல பாடும் நாவலுக்கு பரிசளித்த அன்பு உள்ளங்கள் எஸ் சங்கர் அவர்கள் மஸ்கட்மான் அன்னகரத்தில் வாழ்ந்து வரக்கூடிய எஸ் சங்கர் அவர்களும் புளியங்குடியை சேர்ந்த முத்துராமலிங்க நகரை சேர்ந்த எஸ் சங்கர் அன்னார் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய யூடியூப் சேனல் முக்குலத்தோர் வம்சம் என்று சொல்லக்கூடிய யூடியூப் சேனல் வைத்து நடத்தி வரக்கூடிய அன்னார் அவர்களும் அதோடு இந்த ஆலயத்திற்கு இந்த விழா ஏற்பாடை செய்து தந்த தங்கமுத்து மாரியம்மன் திருப்பணிக்குழு அறக்கட்டளையும் முத்துராமலிங்கம் நகர் இளைஞரணி சார்பாக நாங்களுடைய விழாவை ஏற்பாடு செய்து அதை அன்போடு அழகாக நடத்தி வரக்கூடிய தங்கமுத்து மாரியம்மன் திருப்பணிக்குழு அறக்கட்டளை குழு சார்பாகவும் முத்துராமலிங்க நகர் இளைஞரணி சார்பாகவும் சகோதரர்கள் அனைவர்களுமாகவே இணைந்து நாமளை அன்போடு ஆதரித்து
நாமளுக்கு என்ன வேணும் என்று இதுவரைக்கும் கேட்டு நாமளுக்கு எல்லாம் செய்து கொண்டு நாமளுக்கு 27 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள் அன்னார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவர்களுக்கு அடுத்தபடியாக பரிசளித்து அன்பு உள்ளம் சுந்தரேசபுரத்தை சேர்ந்த என் காளியம்மாள் என்ற காயத்ரி அவர்கள் சார்பாக அவர்களும் நாமளுக்கு 101 லட்சத்தை பரிசாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள் அவர் டீ குடிச்சிட்டு வாரம் இப்ப வீட்டுக்கு போயிருக்காவோ இப்ப வருவாங்க கோடி ரூபாய் இருந்தாலும் சரி கொடுக்கணும் மனசு வேணும் இங்க இருக்க ஆட்டுக்கு ரூபாய் இல்லாமலா இருக்கு ரூபாய் இல்லாம யாரு இருப்பா அப்ப கம்மலும் மூக்குத்தி செயின்லாம் போட்டுக்காமோ தருவாங்க உனக்கு. ஆமா நீங்க எதை கொடுத்தாலும் நாங்க வாங்கிடுவோம். நான் போற ஊர்ல எல்லாம் சொல்லிட்டு தான் வரேன். ரூபாய் இல்லனாலும் பரவாயில்ல, இல்ல சில்லறை இல்லனாலும் கவலைப்பட வேண்டாம். சரி, ஒரு சின்ன காது மாட்டி இருந்தா கூட போதும். அப்படியா? உங்க மனசு போல கொடுங்க, அடகு வச்சுட்டு ரசீதை தந்துருவேன். அப்படியா? உங்க சவரி எப்படியே நீங்க திருப்பி கிடுங்க. சரிதானே? போன கோயில இப்படிதான் சொன்னேன். ஒரு ஊர்லயும் தர மாட்டுக்காங்க. நீ அங்க செய்து கட்டி கொடுங்க அப்படின்னு கேட்டேன். நீ அங்க கக்கியல்ல. இந்தாங்க ஐயா, இந்த கறிப்பே செய்யணும் எனக்கு தெரியுமா? என்னது முக்கிய 3 மாசம் ஆகுதுன்னு நான் கொடுத்தா வாங்க மாட்டேன். அத கீழே போட்டா நாய் கூட தூக்காது. கழுத்து அடிக்கணும். இப்ப என் கையில கழுத்தி தாராரு. நீங்க போட்டிருக்கிறது தங்கம், நான் போட்டிருக்கிறது கவரிங்கி. ஆமா, விடியக்காரன் கடை கொண்டு போய் காமிச்சாலே தெரியும் எது தங்கம் எது வெள்ளி. இத கொண்டு போய் அடகு வைக்கணும்னு வைங்க, 6 மாசம் உள்ளதான் இருக்கணும், வெளியே வர முடியாது. எதுக்கு? காப்பு கொண்டு வீட்டுக்கு கூட்டி போயிருவாங்க. அப்படியா? காவல்துறையில இருந்து பிளாக் மார்க் பண்ணிடுவேன்னு. சரி இருக்கட்டும். அவர்களுக்கு அடுத்தபடியாக நாமளுக்கு அன்பளிப்பு செய்த அருமை உள்ளம் மாரியம்மன் என்ற நாமத்தை பெற்ற மாரியப்பன் என்று சொல்லக்கூடிய அன்னார் அவர்களும் 101 லட்சத்தை நாமளுக்கு அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். பரிசளித்த ஆதரித்த அன்பு உள்ளம் எல்லாம் தங்கமுத்து மாறி அருளாலே என் கருப்பசாமி கிருபையாலே வேண்டும் அவர்கள் வளர வேண்டும். அவர் வந்து 10 100 கோடியா வயர வேணும் கையை போல பட்டியது பெருக வேண்டும், பாலாலே பொங்க வேண்டும், நோயற்ற வாழ்வோடு முறை வச்ச செல்வம் கருப்பசாமியோட அருளால அவர் குடும்பம் எல்லாம் என்று கல்யாண வாசனா நோயற்ற வாழ்வோடும் குறைவற்ற செல்வத்தோடும் பட்டி பெருகி பாலாக பொங்கி கருப்பசாமி அருளாலை என்றைக்கும் கல்யாண வாசலாக வாழ வேண்டும் என்று என் மாரியம்மாளை வணங்குகிறோம் ஐயா. அப்படியாக இருக்கும் போது அந்த நாகராஜனை அழைத்த நாகக்கண்ணி என் மன்னாடி மன்னா மகுடமுடி ராஜமன்னா, இந்த வயசிலே பிள்ளை இல்லாம இருக்கிறோம். நாளை விடுகால நம்ம மாண்டு மடிந்து மரணமாகி போனால் நாமளுக்கு கொள்ளி வைக்க பிள்ளை கிடையாது, குடமுடைக்க பாலன் கிடையாது. பிள்ளை இல்லாமல் செத்தாலும் மோட்சம் இல்லையே மன்னா. நம்ம மாண்டு மடிந்து நம்மள மையான கரைக்கு கொண்டு போனா நமக்கு எப்பேற்பட்ட போராட்டம் வரும் தெரியுமா? எப்படி வரும் மன்னா?
என்ன நாம் பெத்த பிள்ளை இருந்தா சரி நமக்கு ஒரு பிள்ளை இருந்தா அதற்கு வந்து உதவும்னு சொல்லுவாங்க அப்படி நமக்குன்னு ஒரு பிள்ளை இல்லைன்னு வைங்களேன் என்ன சொந்த பெரியப்பா மகனை கூப்பிட்டு பா தம்பி சித்தப்பாவுக்கு பிள்ளை இல்லை இது நாள் வரைக்கும் உங்களை தாண்ட பிள்ளையா வளர்த்தாரு அவர் இன்னைக்கு மாண்டு மடிந்து போனார் உங்க கையால காரியம் பண்ணணும் நீங்க வந்து முன்னால நெல்லுங்க என்ன சொல்லுவான் பணம் இல்ல பணம் இருந்தா நாலாவது வீட்டு சொக்காரனா இருந்தாலும் நான் தாமல கொல்லி வைப்பேன் அப்படி பணம் இல்லன்னு வைங்க சொந்த பெரியப்பா மகனை கூப்பிட்டாலும் சரி அதை சொல்லுவான் எப்படி போங்கடா கோலத்தவங்களா நான் எங்க அப்பனை நான் எங்க அப்பனுக்கே சொல்லி வைக்கலையா வைக்கல ஏன் வைக்கலையோ அவன் பெட்டின வீட்டுக்கு வெள்ளை அடிக்காம போயிட்டான் பாவி அவனுக்கே நான் கொல்லி வைக்கல இவனுக்கு என்ன இருக்கு இவனுக்கு நான் கொல்லி வைக்க சொல்லுத ஒண்ணும் இல்லாம ஒண்ணுமத்த கோயிலுக்கு நான் எப்படி வைக்க முடியும் சித்தப்பனாவது செத்தப்பனாவது தூக்கியா சவத்தை அப்படிம்பா அப்போ பணம் பந்தியில குணம் குப்பையில் என்று சொல்லுவார்களே மன்னா அப்படி இருப்பதுனால பணத்துக்கு தான் மதிப்பு குணத்துக்கு கிடையாது இல்ல இல்ல இனியும் நாம இப்படியே இருந்தோமையானால் ஏண்டும் பிள்ளை நாமளுக்கு இருக்காது இறைவனாகிய சிவபெருமானை எண்ணி 6 வருடங்களாகவே 2 நாள் தவங்களை செய்ய வேண்டும் என்று எப்படி தவம் இருக்க வருகின்றார்கள் எப்படி ஐயா வெள்ளி சமா தலை மலகி வெள்ளி சமா தலை மலகி வெள்ளி சமா தலை மலகி தலை மலகி தாரம் மலகி அந்த விரதம் அது இரண்டு அந்த விரதம் அது இரண்டு
கம்பத்துக்கு மேலே தவப்பொருளை எடுத்து கோழி முட்டை இழைத்தார். முட்டைக்கு மேல் குண்டு ஊசியவை நாட்டி ஊசி முனையின் மேல் இருபேர்களும் நின்று கொண்டு நாட்டி அடக்கி ஊசி தவங்களை செய்து வருகிறார்கள். எப்படி வருகின்றார்? ஒரு நாள் தவம் இருந்தார்களா? இல்லை. ஒரு வாரங்கள் தவம் இருந்தாரா? அதுவும் இல்லை. 12 வருட காலங்களாக அரங்கரா சிவ சிவா அண்ணாமலையினாதா என் முன்னாமலை பாடகா அநாதை ரட்சகா என் ஆபத்து குடையோனே ஈசா இறைவா என்று இறைவனார் நாமங்களை உச்சரித்து 12 வருடமாகவே தவங்களை இருந்தார்களாம். 12 வருடங்கள் தவம் இருந்தாரே, பகவான் வந்தாரா? வரல. பகவான் வரவே இல்லை. அப்ப ஆண்டவன் வராமல் இருந்த போது அந்த இறைவனை என்னை அழுது புலம்பினார்கள். ஆண்டவனே பகவானே சமோதரா, ஆண்டவனே பகவானே என்ன செஞ்சா அப்படி? பார்வதி சும்மா இருக்காளா? என்ன செய்யறாள்? அவ சும்மாவே இருக்க மாட்டுக்கா. எப்படி சும்மா இருப்பா? இந்த ஆண்டவர் என்னைக்கும் படி இழக்க போறாரு. ஆமா. பார்வதி நான் கையில ஒத்தையிலே இருக்கேன். அதனால இன்னைக்கு இந்த ஆண்டவனோடு சென்று இவருடைய படி இழப்பு இன்னைக்கு பார்க்கவும் நம்ம பொழுதை கழிக்கணும். கைலாச ஒத்தையில இருக்குன்னு சொல்லாலோ? அப்ப டிவி போட்டு சண்டியோட படம் பார்க்க வேண்டியதானே? அந்த கரண்ட் புள்ள அங்குடி வா. பைய பாப்பா அங்குடியே வா. சரி.
கரண்ட் பாத்து பைய பாத்து. அந்த காலம் டிவி கிடையாது. இப்போ அந்த காலம் டிவி, டேபிள் கார்டு, லேப்டாப், போன் தியேட்டர் இதெல்லாம் கிடையாது. பாத்துக்கோ, போன் தியேட்டர் கிடையாது. ஓ சரியா போய் அந்த காலம் எலக்ட்ரிக் போன் தியேட்டர் இல்ல, ஆன் தியேட்டர் இல்ல, ஓம் போர்டும் கிடையாது, ஏம் போர்டும் இல்ல. எந்த போர்டும் இல்ல. அது ஒரு பைத்தியக்கார காலம்னா அப்ப எலக்ட்ரிஷியன் மூலமா எதுவுமே கிடையாது. பாத்துக்கோ. இல்ல அப்ப இந்த பார்வதி ஆண்டவனை கூப்பிட்டு சாமி ஆண்டவனே உங்களோட மரியாதை என்னோடு வரணும்னு நீ ஆசைப்படாத. வேண்டாம். உன்னை அழைத்து செல்வதில் எந்த குறையும் இல்லை. என்னைக்குமே நான் தானே போவேன். இன்னைக்கு உனக்கு என்ன வந்திருக்கு? இன்னைக்கு என்ன புதுசா சொல்லுது? வீட்டுல ஆண் இருக்கணும் இல்ல பெண் இருக்கணும். என்ன எல்லாரும் சொல்லி வச்சா வீட்டுக்கு போறியா? அவ கூட்டமா எந்திரிச்சு போறா. பாருங்க, பில்லு முடியறதுக்கு முன்னால யாராவது வீட்டுக்கு போனியா? முக்குல முனி நிக்கி. கூட்டிட்டு வந்தியோ? நான் வரும்போது என் கூட சேர்த்து கூட்டு வந்தேன். எந்த ஊருக்கு போனாலும் ஒரு முனிய கையில கூட்டு வருவா. பிறகு அதனால பாத்துக்கோங்க. யாராவது திரும்பி பாக்காங்களான்னு பாரு. பார்க்க மாட்டாங்க. அவளுக்கு வேலையை சொல்லு. அதை மீறியும் போறாங்கன்னு என்ன செய்யும்? அதை மீறி யாராவது என் பேச்ச மீறி வீட்டுக்கு போனிய, வீட்டு போய் தூங்குனிய, தூங்கும் போது கண்ணும் தெரியாது. உங்களுக்கு தூங்கும் போது கண்ணும் தெரியாது. பிறகு தூங்கும் போது யாருக்கு தான் கண்ணு தெரியும்? கண்ணு மூடுனா இருட்டாத்தான் இருக்கும், கண்ணும் தெரியாது. ஆமா, அவங்க கவனமா கேட்டா சிரிப்பாங்க. அத கவனமா கேட்கலன்னு வை, கோவம் வந்துரும்ல. கண்ணும் தெரியாம போட்டோம்ங்க. இந்த பிள்ளை நம்மள கண்ணு தெரியாம போயிடும் பிறகு கல்ல கொண்டு எறிவாங்க அப்படின்னு கோபப்படுவாங்க. பிறகு ஆமா, அதனால சரி அம்மா இப்ப பிறக்க போறா. ஆமா, அப்ப இந்த பார்வதா தேவி ஆண்டவனை கூப்பிட்டு ஆண்டவா என்ன கண்டிப்பா நான் உங்க கூட வரேன். பார்வதி, என்னோடு உன்னை அழைத்து செல்வதில் எந்த குறையும் இல்ல. கிடையாது. அப்படின்னா ஏன் நீங்க அழைத்து போகல? ஏன் கூட்டு போக மாட்டீங்க? உலகத்தை நான் ஒரு விதமாக படைத்து உள்ளேன். உலகத்தில் உள்ள மக்களை எல்லாம் நான் பல விதமா படைச்சிருக்கேன். பார்வதி, எப்படி ஒருவரை கூணாக படைத்திருப்பேன், இன்னும் ஒருவரை குருடாக படைத்திருப்பேன். கூன், குருடு, செவிடு, பேடு, நொண்டி, மூக்கரை. குழந்தை உள்ளவர்கள், குழந்தை இல்லாத பேர்கள். ஒரு ஆளுக்கு இந்த உலகத்திலே பெரிய ஒரு வசதியை கொடுத்திருப்பேன். ஆனால் அங்குதான் ஒரு குழந்தை செல்வம் இருக்காது. இன்னும் ஒருவருக்கு குடிக்கிறதுக்கு உப்பில்லா கூழ் இருக்காது. நாளைக்கு சாப்பாட்டுக்கு வழி இருக்காது. அவருக்கு ஒரு கோட்டை பொட்டப்புள்ள கொடுத்திருப்பேன். ஒரு கோட்டை எவ்வளவு? 21. அடேப்பா, 21 பிள்ளை. அப்ப இந்த கோட்டை கணக்கு தானே? ஆமா, கோட்டை கணக்கு. அப்போ கா கோட்டை, அரை கோட்டை, முக்கா கோட்டை, தாத்தா முழு கோட்டி. முழு கோட்டை என்ன? அந்த காலம் பைத்தியாரவே காலம். நீ அப்பந்தானே பிறந்த? நான் பைத்தியாரவே அப்பதான் பிறந்தேன். சரி, இந்த மாதிரி ஆஸ்பத்திரி கிடையாது. இல்ல, கட்டுப்பாடு கிடையாது. இல்ல, ஆண்டவன் கொடுக்காம சரி 25 பிள்ளை 26 பிள்ளை பெற்றிருக்காங்க. விவரம் தெரியாம, அவங்க விவரம் தெரியாம. கட்டுப்பாடு கிடையாது. அப்போ இல்ல ஆஸ்பத்திரியும் கிடையாது. இல்ல, அதனால அப்படி பிள்ளை ஏன் 21 பெற்று எடுத்தா தெரியுமா? எதுக்கு? அப்போ பிள்ளைகளை பெற்று வளர்த்து ஆளாக்குன பிறகு அந்த பிள்ளை கேட்பான், என்ன கேப்பா? இத்தனை வருஷமாவது எங்களுக்குன்னு நீ என்னத்தை சேர்த்து வச்சிருக்க? என்னது சேர்த்து வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டா அந்த ஐயா சொல்லுவாரா, எப்படி என் மூத்த மகனே, உங்களை தாண்டா 10 பிள்ளைகளை பெற்று வளர்த்து ஆளாக்கி என் பிள்ளைய நான் பெற்ற பிள்ளைய உங்களை தாண்டா சொத்தா சேர்த்து வச்சிருக்கேன். இதுக்கு மேல எனக்கு என்ன சொத்து வேணும்? எனக்கு என்ன தேவை? அப்படி
அப்படின்னு அப்ப பிள்ளை சொத்து தான் பெரிய சொத்தா நினைச்சிருக்காங்க. இப்ப 2 பிள்ளைக்கு மேல கூட ஒரு பிள்ளைய பெத்தா வளர்க்க முடியாதுன்னு கவலைப்படுதோம். அப்ப அப்படி நினைக்கல, என்ன பாடுபட்டாலும் நம்ம பிள்ளைகளை காப்பாத்தணும்னு அந்த காலம் வளர்த்தாங்க. அந்த காலம் குழந்தை பெறதுக்கு சடைக்கவே மாட்டாங்க. இப்ப பிள்ளை பெத்தா அந்த பிள்ளைக்கு LKG வரைக்கும் ஒரு ஆளு, பால்வாடி படிக்கிறதுக்கு வரைக்கும் ஒரு ஆள் பாத்துக்கிட. அதுக்கு அவ பேரு ஆயம்மான்னு பேரு. ஆயம்மான்னு பேரு. ஆமா, அந்த பிள்ளைகளை பாத்துக்கிட்டு இப்ப ஆளு வேற போட்டுக்கிடுவாங்க. அப்ப அப்படி எல்லாம் கிடையாது பத்தியா. அந்த காலத்து சில பிள்ளை பொட்ட பிள்ளைய கட்டி கொடுத்து சரி அவன் மாசமாகி பொங்கி போட்டு வீட்டுக்கு கூட்டு வந்திருப்பாங்க. இங்க அம்மாவும் மாசமா இருப்பாங்க. அதுதான் பைத்தியார போய் காலம். விற்பனம் தெரியாத காலம், இப்ப விவரம் தெரியாத காலம். இப்ப அப்படியெல்லாம் கிடையாது. இப்பதான் காலம் வந்து கலியுகமாகி போச்சு. இப்ப வந்து எல்லா விவரம் தெரிஞ்சு போச்சு, எல்லா கட்டுப்பாடும் வந்தாச்சு. அதனால பார்வதி இப்ப என்ன பிறந்தவா ஏழை மனம் கொண்டவா, சக்தியின் மனதே இறக்க குணமுடையது. குணமுடையது தம்பி நீ பெண்ணா பிறந்தவா பேரை மனம் கொண்டவா, தங்க கொண்டவா, சக்தியின் மனதை இறக்க குணமுடையது. அவருக்கு என்ன ஆச்சு இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு வாயை வச்சுக்கிட்டு நீ சும்மாவே இருக்க மாட்டேன். அதனால நீ கையில இரு, நான் கடவுள் போயிட்டு வரேன் அப்படின்னு ஆண்டவன் சொன்ன உடனே பார்வதி சொன்னா, இப்ப என்ன உங்க கூட வரும்போது நான் ஒரு வார்த்தையும் பேசக்கூடாது, அவ்வளவுதானே. உங்க கூட வரும்போது படியாண்டு முடிக்கிற வரைக்கும் நான் எதுவுமே பேச மாட்டேன். ஏ பார்வதி அப்படின்னு உன் வாயினால் சொன்னா உன்னை நான் நம்ப மாட்டேன். உங்க அண்ணன் கோபால கண்ணை மீது ஆணையிட்டு கொடுத்தார், என் கூட நீ படியாக்க வா. இவ்வளவுதானா? எங்க அண்ணன் கோபால கண்ணு மேல சத்தியமா உங்க கூட வரும்போது நான் ஒரு வார்த்தையுமே பேச மாட்டேன். ஊருக்காரங்க பிள்ளையார் ஆண்டின மாதிரி நான் சத்தியம் பண்ணி நான் போட்டோம்னு நினைக்கிறேன். உனக்கு ஒண்ணுமே செய்யாது தாத்தா. ஒண்ணும் செய்யாது சொல்லிக்கிட்டே இருக்கேன். எனக்கு மேலுக்கு வர்றது உனக்கு என்ன தெரியும்? மேலுக்கு எப்படி வருது? போன கோயிலுக்கு சத்தியம் பண்ணா புது புதுன்னு இறக்கி முட்டுக்கு கீழே. ஆமா, காய்ச்சல் எப்படி முட்டுக்குள்ள காய்ச்சல் வரும்? புது புதுன்னு இறச்சிக்கிட்டு உனக்கு என்ன தெரியும்? என் மேல இனிமே சத்தியம் பண்ணாத. ஆமா, முட்டுக்கு கீழே காய்ச்சல் அடிக்கும். அப்ப கூட ஒருக்கா பண்ணுவேன். சரி, உங்க அண்ணன் மேல சத்தியமா உங்க கூட வரும்போது படியாண்டு முடிக்கிற வரைக்கும் நான் எதுவும் பேச மாட்டேன். ஆண்டவா வா போட்டு சட்டத்தை வாங்கினாள். வா போட்டு சட்டங்களை வாங்கிய பார்வதி அண்ணன் மீது ஆணையிட்டு கொடுத்து ஆண்டவனும் பார்வதா தேவியுமாக அகில உலகம் எல்லாம் அமகரக்க வருகின்றார்கள். நாயிடலைய கொண்டு நாயிடலைய கொண்டு நாடு எங்கு வருவார், உரியதனைய கொண்டு உலகம் எல்லாம் வருவார், மறக்காதனைய கொண்டு மாநிலம் வருவார், ஆராய்ச்சிதனை கொண்டு ஆராய்ச்சிதனை கொண்டு அகிலமெல்லாம் படியிழந்து முடிக்க பார்வதிக்கு நடந்து வந்த களைப்பு. ஆண்டவா களைப்பாக இருப்பதனால சற்று நாம இளைப்பாடி கைலாசத்திற்கு திரும்பணும். ஆட்டமென்று சம்மதிக்க கண்ணு கட்டிய தூரத்திலே ஒரு ஆல விருட்சகத்தை கண்டார்கள். ஆல விருட்சகம்னா பெரிய மரம். அப்ப இந்த பார்வதி ஆல விருட்சகத்தை கண்ட உடனே ஆலமரத்தடியிலே போய் அமர்ந்து கொண்டார். சிவபெருமானும் பார்வதியோடு அமர்ந்திருக்க இருக்கும்போது 10 ஆடு மாடு மேயுது. மரத்துக்கு மேல ஒரு சின்னந்திரிய பாலகன் என்ன செய்கிறான்? நான் பேண்ட் போட்டிருக்கேன் மருந்து தம்பி, போய் விரட்டு போய் அள்ளி போடுங்க. ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருக்காங்க, தம்பி என்ன செல்ல பார்க்கணும் சிப்ப போடுறா. செல்லுல நல்லா தான் பார்க்க, அதுக்கு காற்று வாங்கட்டுமே. அவன் பாரு ஏல மூடு இப்பதான் போடுதான் பாத்தியா? நீதான் இப்பதான் செக் பண்றான். அப்ப
இந்த மாதிரி பையன் ஒரு சின்ன பையன் மரத்துக்கு மேல முனிக்குப்புல உட்கார்ந்து அடிக்கப்பை வெட்டி கொண்டிருந்தான். பார்வதி பார்த்தா, ஐயோ என்ன சின்னந்திரிய பாலக அறியாத பிள்ளை தெரியாத பருவம் முனிக்குப்புல உட்கார்ந்து அடிக்கப்பை வெட்டிக்கிட்டு இருக்கான். கீழே விழுந்தா இவன் பெற்றவளுக்கு பிள்ளையா போய் சேருவானா? சேரமாட்டானே. தரையிலே விழுந்தா இவன் தவிடுபடி ஆகிருவானே. அதே பாருங்க, என்ன சின்னந்திரிய பையன் முனிக்குப்புல உட்கார்ந்து அடிக்கப்பை வெட்டுதான். நீங்க போய் அந்த பிள்ளைய உயிரை கொடுத்து காப்பாத்தி வாங்க. நாமலாம் போய் காப்பி ஆத்த மாட்டேன். காப்பி ஆத்த வேண்டாம், அதான் பின்னால் ஆட்சி கொடுக்காருல, அவர் கொடுக்காரு. காப்பாத்தி கீழே கொண்டு வாங்க. அப்படியா? அப்ப ஆண்டவன் பார்த்தார், என்ன இதுக்கு முன்ன இந்த பாவையா வந்திருக்கும் போயிருக்கும், இந்த ஆலமரமும் இல்ல, இந்த பையனும் இல்ல, என்ன இப்படி புதுசா இருக்கு? ஞானத்தால் அறிந்து பார்த்தார். ஞானத்துல பார்க்கும்போது என் பெருமாள் கண்ணபிரானுடைய வேலை என்று கடவுள் தெரிந்து கொண்டார். ஏன் தெரியுமா? பார்வதி அன்னமுன பாராம ஆணையிட்டு கொடுத்தார். சத்தியத்தை மீறி நடக்காளா இல்ல கட்டுப்பட்டு நடக்காளான்னு பரிசோதிக்கத்தான் கண்ணபிரான் அப்படி ஒரு சூழ்ச்சியை ஏற்பாடு பண்ணினார். அப்ப இந்த ஆண்டவன் கண்ணனுடைய வேலை என்று தெரிந்து கொண்டு என்னால காப்பாற்ற முடியாதுன்னார். பார்வதி நீங்க கண்டிப்பா காப்பாற்றணும்னா அப்ப சிவபெருமான் சொன்னார், என்ன சொல்லுகிறார்? அவனுக்கு வாழணும்னு விதி இருந்தா கீழே விழுந்தாலும் வாழ்ந்தே திருவான். சாதனம்னு விதி இருந்தா கண்டிப்பா செத்தே திருவான். வாயம் பின்னால போவோம். நீர் தம்பிங்க பாரு, இப்ப ஒரு கேள்வி கேட்டேன், நீ சரியா பதில் சொன்னேன்னா தாத்தா உனக்கு 100 ரூபாய் தருவாரு. கொடுத்தாத்தான் வாங்குவான். அப்படி சரியா சொல்லுன்னா நீ 500 ரூபாய் தரணும். எதுக்கு ஒரு கல் எடுத்து வச்சுக்க போட? எதுக்கு? நான் 100 ரூபாய் கொடுப்போம்னு சொன்னோம்டா. இதெல்லாம் கொடுக்க மாட்டோம்னே. ஏன் நீ கல்ல கீழே போடு தம்பி. நானே நொங்கல் போட்டு கிடக்கேன். நான் சொல்லி கவனமா கேட்கணும். சரி. அப்ப இந்த ஆண்டவன் சொன்னார், சரி ஏ பார்வதி, என்ன நீ சொன்னத மாதிரி நான் பிள்ளைய காப்பாத்துதேன். சரி, அந்த பையங்களுக்குள்ள உங்களுக்கு சேர்த்துதான். ஆமா, நீங்க சரியா சொன்னா தாத்தா 100 ரூபாய் தருவாரு. இதெல்லாம் பெரிய ஒரு விடை, நாங்க சொல்ல முடியும். இனிமே அவருக்கு பொட்ட பிள்ளை பிறந்து அவனை கட்டி வைக்கவா? அதெல்லாம் முடிச்சுட்டு என்னைக்கு பிள்ளை பார்த்து நம்ம நினைக்க முடிக்க. சரி, நீர் அணியத்தை கண்டியர் போடுங்க. அப்ப இந்த பையன் பார்வதி அவன் கீழே விழும்போது அவனுக்கு உயிர் மேல ஆசை இருந்தா என்ன பெற்ற அம்மானு விழுந்தா பார்வதி நீ போய் காப்பாத்தம்மா. என்ன பெற்ற அப்பானு விழுந்த ஆண்டவன் நான் போய் காப்பாத்துதேன். 2 பேருமே பேசி முடித்தாங்க. சரி, அந்த பையன் கீழே வாரான். ஆத்திரக்காரனுக்கு புத்தி கட்ட வாங்கி வாங்கி வெட்டத்தானே செய்வான். வெட்டு முடிந்தான், கீழே வந்தான். பையன் மேல கொப்பு கீழே, கொப்பு மேல பையன் கீழே. அவன் கரணம் போட்டு வாரான் பாரு. ஏ பாவி, என்ன அம்மானு சொல்லி இருக்கலாம், இல்ல என்ன பத்த அப்பான்னு சொல்லி இருக்கலாம். மாரியம்மாவை கூப்பிட்டு அவளாவது போய் காப்பாத்தி இருப்பா. அம்மானு சொன்னா பகவான் காப்பாத்திருப்பாரு, அப்பான்னு சொன்னா பார்வதி காப்பாத்திருப்பாங்க. இல்ல யாரு இந்த அம்மாவை காப்பாத்தி? அம்மா வந்தும் சொல்லவில்லை, அப்பா வந்தும் சொல்லவில்லை. இல்ல அத்தையை விட்டு விட்டு பாவி எத்தனை சொன்னான்? என்ன சொல்லியிருப்பான்? அறியாத பிள்ளை கீழே விழும்போது என்ன சொல்லி கீழே விழுந்திருப்பான்? சொல்லுங்க. அவனை பாரு எனக்குன்னு இருக்கான். சரியா பார்க்கல. கொஸ்டின் எடுத்து படி தம்பி. கொஸ்டின்ல இருக்கும் தம்பி. அந்த செல்லுல பாரு வரும். எதுல செல்லுல என்னத்த பார்க்க? ஆமா, நெட்ல வரும். நெட்ல நார் தான் வரும். நெட்ல தேடி பாரு வரும். அம்மா வென்றும் சொல்லவில்லை, அப்பா வென்றும் சொல்லவில்லை. அப்ப என்ன சொல்லிருப்ப? அதான் யார கூப்பிட்டுருப்பாங்க, யாருக்கு தெரியும்? இங்க பாரு, இப்போ நீ சொன்னா தாத்தா 100 ரூபாய் தருவாரு. நானா உண்மையை சொல்ல வரேன்னு வை, நீங்க எல்லாரும் 10 ரூபாய் பிரிச்சு எனக்கு தரணும். கொடுப்போம், நீ வாங்குவ. நீங்க குடுப்பிய, நாங்க எல்லாரும் 10 ரூபாய் பிரிச்சு 10 மாலையா கட்டி கொண்டு வாங்க. சொல்ல போறியா இல்லையா? தெரிஞ்சாதான் சொல்லுவோமே. என்ன சொல்லிருப்பா? வேற நாங்க இந்த பக்கம் வந்து தப்பா இப்படி அறிவி காப்பா தெரிஞ்சா நான் வீட்லயே இருந்திருப்பேன். என்ன வாய்ப்பை என்னைக்குமே தவற விடக்கூடாது. ஆமா, பரிசு 100 ரூபான்னு சொல்லியாச்சு. சரி, அந்த வாய்ப்பை தவற விட கூடுமா? இப்போ நீ சொல்லு, நான் 100 ரூபாய் தரேன். உன் பங்குல நான் தூக்கிடுவேன். ஆமா, கழிச்சுக்கோ.
யாருல சொல்லிட்டா உனக்கு? பரவாயில்ல தம்பி, தங்க கம்பி, நீ நல்லா சொல்லியிருக்க. ஆமா, அடுத்த சொல்லி சொன்னதுனால அவளுக்கு மைனஸ், உனக்கு மைனஸ். தம்பி இருந்தா ஏன் துட்டுல பொது துட்டு வாங்கிட்டு போ. வட்டி போட்டு தரணும். சரி, அம்மா வந்து சொல்லவில்லை, அப்பா நீங்க கேட்டா நெட்ல பாத்தீங்களோ? சரிதானே. அதான் அவ டெய்லி பாக்காவலாம் வில்லு. சரி, அதான் அவ கரெக்டா சொல்லுதா. அவங்க அம்மா வந்தும் சொல்லவில்லை, அப்பா வந்தும் சொல்லவில்லை, நான் சேட்டேன்னா வாத்து சனியும் போக்கல செத்தேன். இந்த பாருங்க, ரூபா தரலன்னு கவலைப்படக்கூடாது. அடுத்த வருஷம் வரும்போது கொண்டுகிட்டு வரேன். இப்ப சில்லற இல்ல. ஆமா, போன கோயிலுக்கு இந்த 7000 மணியில தான் சொல்லிட்டு வந்திருக்கோம். சொல்லுவீங்க தெரியாது, பந்தயம் வச்சுக்க மாட்டோம் நாங்க. இல்ல நான் சில்லற எடுத்துட்டு வந்திருப்பேன். இல்லன்னா அக்கவுண்ட்ல போட்டு விடுது. என்ன உங்க அக்கவுண்ட் நம்பர் சொல்லுங்க. ஊருக்கு சொன்ன நம்பர் நோட் பண்ணிக்கங்க. போற ஊரு பூரா அக்கவுண்ட்ல போடுறா, அக்கவுண்ட்ல போட்டு. இன்னொரு கேள்வி இருக்கு, நல்லா கேளு. இன்னுமே சொல்லவே கஷ்டம். செத்தேம்னு விழுந்தா செத்து போனா, சரி, அவன் ஏன் அம்மான்னு சொல்லல, ஏன் அப்பான்னு சொல்லல? எதுக்கு சொல்லல? என்ன சொல்லுங்க, தெரியுதா? அம்மானு சொல்லல, அப்பானு சொல்லல. கீழே கொப்பு ஒடிஞ்சோன்னு கீழே வரும்போது பதறி போய் வந்தா அதான். கிட்ட வந்துட்டேன்னு நல்லா சொல்லு. உங்களுக்கு கொஞ்சம் நான் கிட்டத்துல வந்துட்டேன்னாலும் என் கிட்டத்துல இருந்து வரேன். அப்படியா? உனக்கு கேட்கலவளுக்குன்னு கிட்டத்துல வரேன். ஆமா, அப்படியா? பரவாயில்ல. எதுக்கு இந்த கொஸ்டின் வச்சிருக்க தெரியுமா? எதுக்கு? கொஞ்சம் லெஸ்ட் எடுத்துக்கிறதுக்காக. கரண்ட் வாங்க தள்ளி நில்லுங்க. கொஞ்சம் லெஸ்ட் எடுத்துக்கலாம்னு இந்த கொஸ்டின் வச்சிருக்கீங்க. அதாவது அந்த பையன் ஏன் அப்படி சொல்லல தெரியுமா? எதற்காக? இந்த பிள்ளை ஒரு தாயின் வயசில பிறந்திருந்தாரையானா அவனுக்கு தாயும் தெரியும், தெரியும். பார்வதியின் சத்தியத்தை பரிசோதிக்க கண்ணனால் திடீரென்று சாகனம்னு இவன் திருஷ்டிக்கப்பட்ட பிள்ளை. ஆமையா, அப்ப செத்தேன்னு செத்துத்தானே போவான். அதான கேட்டேன். அதான் சொல்லல பாத்துக்கோ. அப்ப இந்த ஆண்டவன் சொன்னார், எப்படி? பார்வதி செத்தேன்னு விழுந்தா செத்து போனான்னு அவன் விதி முடிஞ்சு போச்சு. அதான் பெரியவங்க சொல்லுவாங்க, எப்படி? அவன் வாழ்க்கை அவன் வாயில இருக்கான். என்ன பலகாரமா இருக்கு? வாயில பழம் இருக்கா? பலகாரமா இருக்கு. 32 பல்லு இருக்கு, நாக்கு இருக்கு. சரி, வாழ்க்கை எப்படி வாயில இருக்கும்? அவன் வாழ்க்கை அவன் வாயிலன்னா நல்லதை பேசணும், நல்லதை நினைக்கணும். நம்ம எண்ணம் போல் வாழ்க்கைன்னு இறைவன் சொல்லி இருக்கிறார். ஏன் சொன்னாங்க? நம்ம நல்லதே நினைச்சோம்னு சொன்னா நல்லதே நடக்கும். கெட்டதே நினைச்சோம்னு சொன்னா கடவுள் அதைத்தான் கொடுப்பார். ஒரு கள்ளத்தி கீழே விழுதோம்னா சொல்லி இருந்தோம், சொல்லணும். இல்ல என் தாயே மாரியம்மான்னு சொல்லணும். அதை விட்டுட்டு நான் செத்தேன் அப்படின்னா அதான் கிடைக்கும். அவ சொல்லி சொல்லக்கூடாது, நல்லதே சொல்லணும். அப்படி இருப்பதனால என்னோடு வாவென்று சொல்லி இறைவனாகிய பகவான் சொன்ன போது வாரா
கண்டார். தவம் இருப்பதை கண்ட உடனே ஆண்டவா, இப்பேற்பட்ட நாகங்கள் 2 இப்படி ஒரு தவம் இருக்காங்களே, என்ன காரணம்? 12 வருடமா பிள்ளை இல்ல, அதனால பகவானை எண்ணி தவம் இருக்கிறார்கள். அப்படியா? பிள்ளை இல்ல காரணத்திற்காக இப்படி ஒரு தவமா இருக்கணும். ஒரு பிள்ளை வரம் தானே ஆண்டவா, தவத்துக்கு மனதிறங்கி ஒரு தவ குழந்தைய கொடுங்க. ஏய் பார்வதி, பிள்ளை வரம்னா என்ன சட்டாப்புக்கா வியாபாரமா? பரவாயில்ல, நல்ல கத்திரிக்காவா காக்கல வாங்கி கொடுக்கிறதுக்கு, மார்க்கெட்ல விற்க மாங்காவா ஒரு 1 கிலோ 2 கிலோ வாங்கி கொடுக்கிறதுக்கு குழந்தை பத்திரிக்கை கஷ்டமான காரியம். அப்ப இருவர்களுக்கு ஒரு குழந்தை வரம் கொடுக்கணுமானா அவங்க போன சென்மா பாவ புண்ணிய ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி இருக்கு. அவங்க போன சென்மா பாவ புண்ணிய கணக்கை பார்க்க வேண்டி கணக்கை பார்த்தா தான் நமக்கு தெரியும் கை குழந்தை இருக்கா இல்லையான்னு. அப்படி என்ற ஆண்டவன் சொன்ன போது அப்படியான சித்திரபுத்திரன் ஐநாரை வரவழைத்து நாகராஜன் நாகக்கண்ணையின் கணக்கை பார்க்க வேண்டும் என்று கடவுள் சிவபெருமானிடத்தில் என்ன செய்கின்றார்? பார்வதி சொன்ன உடனே சீராக கணக்கெழுதும் சித்திரபுத்திரன் ஐநாரை வரவழைத்தார்கள். நாகராஜன் நாகக்கண்ணையின் கணக்கை பார்க்கும்போது போன சொன்ன கணக்கிலே என்ன இருக்கு தெரியுமா? போன ஒரு சொன்னது நாகமுடி ராஜமணி நாகராஜன் போன சென்னத்திலே வேடுவனாகவே பிறந்து 8 மாத சூழ்மானை அம்பா ஏது இருக்கிறான், அதன் உயிரை மாய்த்திருக்காண்டி. ஒரு மானை கொண்ட பாவிக்கு பிள்ளை வரம் கொடுக்க முடியுமா? மான் வயத்துக்குள் இருந்தது ஒரு அழகான பெண் சிசுவு. பெண் பாவம் கொல்லாத பாவம் வேண்டி நான் பிள்ளை வரம் கொடுக்க முடியாது. சரி, இந்த நாகக்கண்ணி கணக்க பாருங்களேன், அவ ஒரு பெண் தானே அப்படின்ன உடனே நாகக்கண்ணியின் கணக்கை பார்க்கும்போது அவ இவர்ல இருந்து பெரிய பாவத்தை பண்ணி இருக்கா. அவன் என்ன செஞ்சா? போல ஒரு செம்மதி நாகக்கண்ணி வெங்கடி மருத்துவமா நான்கிறன் 7-8 பிள்ளைகள் மருந்த புலத்துரு மருவக்கரைத்துரு மருந்த புலத்துரு முருவக்கரைத்துரு கருவழித்த தோசத்தால் கருவழித்த இவருக்கு கை குழந்தை கிடையாது. குருவழித்த தோசத்தால் 2 பேர்களுக்கு ஒரு குழந்தை கிடையாது. ஆண்டவா, அவங்க பாவம் செய்தாங்க, அது போன ஜென்மம். ஆனா இப்ப உங்களை எண்ணித்தானே 2 பேரும் தவம் இருந்து வராங்க. தவத்துக்கு மனமிறங்கி நீங்க தவ குழந்தை கொடுத்தா என்ன? நீங்க கொடுத்தா என்ன? நாகக்கண்ணி என்ன மாதிரி ஒரு பெண் தானே, பெண்ணா பிறந்தவா. இந்த மாதிரி ஒரு பெண்ணு தவம் இருக்கும்போது நாம் பார்த்து விட்டு போக முடியுமா? இருக்க முடியுமா? ஆகையினாலே சாமி பெண்ணுக்கு மனம் இறங்கி பிள்ளை வரம் கொடுக்க வேணும், மங்கைக்கு மனம் இறங்கி மகளை வரம் கொடுக்க வேணும். தண்ணிக்கு மனம் இறங்கி தண்ணிக்கு மனம் இறங்கி பாதவியும்
ஆமையே குழந்தை வரம் கொடுத்தான் அவனுக்கு கொடுத்தவனை வந்து சேரும் பார்வதி. ஆமா என்னால முடியாது, ஈஸ்வரியால முடியாது. முடியாதம்மா. ஆண்டவா ஐயா, என்ன மாதிரி ஒரு பெண்ணுன்னு சொன்னேன்னு உனக்கு கொஞ்சமாவது மனசுல இரக்கம் இருக்கா? உனக்கு இறக்கம் இருக்கா? 12 வருடமா தவம் இருந்தாங்களே. ஆமையா, உங்க தவத்துக்கு மனம் நிறைந்து நீங்க தவ குழந்தை கொடுத்தா என்ன? கொடுத்தால் என்னையா? ஒருபோது என்னால் கொடுக்க முடியாது, என் பின்னால நீ நடந்து வா. அப்பண்டா பார்வதா தேவி சொல்லுகின்றார். என்ன சொல்லுகின்றார்? ஆண்டவனே பகவான், ஆண்டவனே பகவான், அடியாரோட வார்த்தைகள் பிள்ளை வரம் கொடுத்தால், பிள்ளை வரம் கொடுக்காவிட்டால் வரமா கைலாச வரமா கடவுளென்று சொல்ல மாட்டேன், பறிக்க மாட்டேன் சொல்ல மாட்டேன், ஆக்கியரிக்க மாட்டேன், ஆளன் என்று சொல்ல மாட்டேன், பாதமுத்த முடிக்க மாட்டேன், பாதமுத்த எனக்கு பணிவிடை செய்ய மாட்டேன். எத்தனை பேரு? அட்டகாளி 8 பேராக நீ அகதாரந்திவா என்று ஆண்டவன் பார்வதிக்கு சாபத்தை கொடுத்த. சாபம் கொடுத்த வேளையில என்னையா அப்பந்தான் பார்வதி சொன்னா, நான் யாருக்கு பிள்ளை வரம் கொடுக்க சொன்னாலும் நீ ஏன் பிள்ளையா பிறந்தனும் எனக்கு சாபத்தை கொடுத்திய. ஒரு நாகத்தின் வயத்துல போய் நான் பார்வதி பிள்ளையா சமைக்க சட்டம் இல்லை. இல்ல இல்ல, கருவிலே நான் சக்தியானவை பிறப்பதற்கு சட்டம் இல்லை. ஆண்டவர் கருவுச்சு பிறக்குமானால் அது தெய்வமும் இல்லை. இல்ல இல்ல, நீங்க எனக்கு மாற்றி வரம் தாங்க, நான் 2 பேருக்கும் பிள்ளை வரத்தை கொடுக்கிறேன். ஆண்டவன் சொன்னார், நீ போய் பிள்ளைய பிறக்க வேண்டாம் பார்வதி. நாகராஜனுக்கும் நாகக்கல்லிக்கும் அமிர்தம் என்னும் 8 கலசங்களை வரவழைத்து அவர்கள் 2 பேர்களுக்குமே வரமாதலை கொடுத்து 21 நாள் அரை மண்டலங்கள் 48 நாள் ஒரு மண்டலங்களாக அவர்கள் 2 பேர்களையுமே பூஜை இருந்து வர 48 நாள் ஒரு மண்டலத்துக்குள்ளாக 1008 சொருவத்திலே அரசுருவத்தை எடுத்து கரு உருவா சனித்து நீ கன்னி பெண்ணா கை குழந்தையா பிறக்கணும் அப்படின்னு ஆண்டவை மாற்று வரங்களை கொடுக்க வரங்களை வாங்கிய பார்வதி அந்த
Thank you.
முண்டக்கண்ணா யாரு கேட்ட